Hi friends, அவனி கிரெயின்ஸ்ல இருந்து கிருத்திகா பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, நம்ம மண்சட்டி யூஸ் பண்ணி என்னோட ஸ்டைல்ல காளான் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அவனி கிரெயின்ஸ்ல இருக்க ரெகோ நல்லெண்ணெய், ரெகோ செசமி ஆயில் அதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் வந்து மஷ்ரூம் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன், பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெகோவோட செசமி ஆயில் நல்லெண்ணெய், ஒரே ஒரு தக்காளி. நார்மலாக போட மாட்டாங்க, எனக்கு தக்காளி போட்டால் பிடிக்கும், அதனால நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சுக்கா மசாலா, சால்ட். ஃப்ரெண்ட்ஸ், சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரெகோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்காக சும்மா ஒரு ஃபியூ சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா தூக்கில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிட்டேன், கிடா விருந்து மட்டன் சுக்கா மசாலா. கூடவே நான் வந்து தக்காளியையும் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஷ்ரூம்லேயே தண்ணி விடவும், நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டியதில்லை. பாருங்க, மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகி தண்ணி விட்டுட்டு இருக்கு. நான் இப்போ வந்து மூடி போட்டுக்கிறேன். மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு ஒரு 4-5 மினிட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா விட்டுருச்சு. இப்போ நான் ஓப்பன்லேயே குக் பண்ண போகிறேன். ஸோ தட் இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி மஷ்ரூம் வந்து நல்லா சுண்டி வர வரையிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்க, ஃபினிஷ் பண்றப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். Yummy mushroom chukka is now ready to eat. படி மட்டா ரைஸ், சாதம், சுட மண்சட்டியில் செய்த காளான் சுக்கா, வீட்டில் செஞ்ச கெட்டி தயிர், முட்டை. வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் சுக்கா, மண் சட்டியில் செஞ்ச மஷ்ரூம் சுக்காவை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.